அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து சயின்ஸ் தான். ஆனால் சிக்ஸ்த்து புக்கு மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு தான். 10th புக்கு ரேஞ்சில் டேட்டாஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதில் இருந்தே கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். 10th புக்கு அளவில் இம்பார்ட்டன்ட் இருக்கும் இந்த லெசனுக்கு. நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் இந்த லெசனில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் எல்லாமே சொல்லிடுறேன். ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடல் நலம் என்பது, அந்த நலன் அப்படின்றது வந்து ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக நலனை குறிப்பதாகும். நோயின்றி இருப்பதை மட்டும் சொல்லலை. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் நலம் என்பது நமது சுற்றுச்சூழலில் ஏற்படும் அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் உடல் தன்னை தகவமைத்து கொள்வதன் மூலம், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி உடல் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னைத்தானே தகவமைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் வந்து தகவமைக்கணும். வெயிலாக இருக்குன்னா அதையும் தாங்குகிற சக்தி வந்து நம்ம உடம்புக்கு வேணும். அதான் சிறந்த உடல் நலம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலை, சமநிலையோடு இருக்கணும். வெயில் வந்தாலும் தாங்கணும், குளிர் வந்தாலும் தாங்கணும், மழை வந்தாலும் தாங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் உடல் நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் உடல் நலம் இல்லை, என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலையை தான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நல்ல ஹெல்த்தாக இருக்கும் பாருங்கள், அந்த நிலைக்கு பேர் வந்து ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதில் நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பாக்ஸ் கொஸ்டினும் அதில் முக்கியமான கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம். என்ன ஊட்டச்சத்து அப்படின்னா, நம்ம உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியது. அது ஒரு 6 வகையாக சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். கார்போஹைட்ரேட், நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்துனா கார்போஹைட்ரேட் சொல்லலாம். அடுத்து புரோட்டீன் சொல்லலாம், புரதங்கள் சொல்லலாம், கொழுப்புகள் சொல்லலாம், விட்டமின் சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து உடலில் கூட ஓரளவு வந்து சுரக்கும், உடல்லே இருக்கும். ஆனால் விட்டமின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கிற அந்த சாப்பாட்டில் தான் இருக்குது. காய்கறி பழங்கள்ல இருந்தால் விட்டமின் ஃபுல்லாக வந்து உற்பத்தி செய்யப்படும். நம்ம உடம்புலேயே வந்து விட்டமின் எல்லாம் சுரக்காது. ஓகேவா? அடுத்து தாது, உப்புக்கள், நீர் எல்லாமே முக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்தது இந்த ஒரு பாக்ஸு கார்போஹைட்ரேட் வந்து எதன் வழிகளில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, சர்க்கரையில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸ்டார்ச்சில் கார்போஹைட்ரேட் இருக்குது, நார்ச்சத்து உணவுகள்லையும் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. டெய்லி என்ன பண்ணுறோம், மதியம் வந்து நல்லா சாப்பிட்றோமா, சோறு, அரிசி சாதம், அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஓகே, சர்க்கரை வழியாக நம்ம உடலுக்கு கார்போஹைட்ரேட் ஆற்றல் கிடைக்கிறது. அந்த சர்க்கரை வந்து பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட் எல்லாத்துலேயுமே சர்க்கரை மூலம் இருக்கும். அதன் வழியாக கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு கிடைக்கிது. அடுத்து ஸ்டார்ச், அரிசி, மதியம் சாப்பிட்றோம்ல அதான் சோறு, சோளம், உருளைக்கிழங்கு, இதில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. அடுத்து முழு தானியங்கள், கொட்டை உணவுகள், இதில் வந்து நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதன் வழியாக கார்போஹைட்ரேட் நமக்கு கிடைக்கிறது. இதன் வழியாக நமக்கு கார்போஹைட்ரேட் நமது உடலுக்கு போதுமான அளவு கிடைக்கிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுப்புகள் பார்க்க போகிறோம். கொழுப்பு என்பதும் ஆற்றல் தரும் ஒரு உணவு தான். கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரக்கூடியது கொழுப்பு. கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது கொழுப்பு. அது கொழுப்பு எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா, வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டையின் மஞ்சள் கரு எல்லாமே வந்து கொழுப்பு சத்து நிறைந்த உணவு. நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று தான். எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சாப்பாட்டில் எந்த குறையும் நம்ம வைக்க மாட்டோம். இந்த லெசனுமே படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரதம் பார்க்க போகிறோம். புரதங்கள்
புரதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல் வளர்ச்சி மற்றும் செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு புரதங்கள் ரொம்ப அவசியம். முட்டை, மீன், பால், கோழி, இறைச்சி, சோயா பீன்ஸில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. சோயா பீன்ஸ், கொட்டைகள், பருப்புகள் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு பாக்ஸ் இருக்குது. அதிக புரதம் உள்ள ஒரு உணவுனா சோயா பீன்ஸ். அதிக புரதம் உள்ள ஒரு உணவு சோயா பீன்ஸ். ஓகே, அடுத்தது புரதம் பார்த்தாச்சு. விட்டமின்ஸ் பார்க்கலாம். விட்டமின்ஸ் வந்து நமக்கு தெரியும். பழங்கள், காய்கறி, தானியங்கள், இறைச்சி இது எல்லாத்துலேயுமே விட்டமின் அதிகமாக இருக்கும். பழங்கள், காய்கறி தான் விட்டமின் அப்படின்னாவே பழமும் காய்கறியும் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஇகே அப்படின்ற ஃபஸ்ட்டு விட்டமின் வந்து ஏ தான். ஓகேவா? ஏபிசிடிஇகே அப்படின்ற 6 முக்கியமான விட்டமின் இருக்குது. இதில் இந்த பி விட்டமினும் சி விட்டமினும் நீரில் கரையும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பியும் சியும் நீரில் கரையக்கூடிய விட்டமின். ஆனால் ஏடிஇகே வந்து கொழுப்பில் தான் கரையும், நீரில் கரையாது. பிசி விட்டமின் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீரில் கரையும். ஏடிஇகே நீரில் கரையாது, கொழுப்பில் மட்டும்தான் கரையும். கொழுப்பில் மட்டும்தான் அந்த விட்டமின் வந்து கரையும். ஸோ ஓகே, அடுத்தது விட்டமின் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 9th வந்து ஒரு விட்டமின் சம்மந்தமாக ஒரு லெசன் பார்த்துருக்கோம். விட்டமின் ஏ பார்த்தீங்க அப்படின்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சுரம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகளில் விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏனால் என்ன நோய் ஏற்படும்? விட்டமின் ஏ குறைபாட்டினால, இப்போ அந்த சொன்னோன்னா முட்டை, பால், நெய், கேரட் இதெல்லாம் சாப்பிடலை அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ குறைபாடு வரும். அப்போ நமக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. மாலைக்கண் நோய் வரும். மாலைக்கண் நோய் அல்லது நிக்டோலோபியா அந்த நோய் வந்து வரும். அப்போ கண்ணு தெரியாது, குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பது சிரமம், அந்த மாதிரி ஒரு கண் பார்வை குறைபாட்டு நோய் ஏற்படும் விட்டமின் ஏ குறைபாட்டினால. அடுத்தது விட்டமின் பி. முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுனால விட்டமின் பி நம்ம உடலுக்கு கிடைக்கிது. விட்டமின் பி குறைபாட்டால் என்ன நோய் வருது அப்படின்னா பெரிபெரி அப்படின்ற ஒரு வகையான நோய் வந்து ஏற்படுது. அதனால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. அடுத்தது விட்டமின் சி. ஆரஞ்சில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, பச்சை மிளகாயில் இருக்குது. அதுக்காக பச்சை மிளகாய் சாப்பிட முடியுமா? ஓகே, நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம், தக்காளி சாப்பிட்லாம். இதனால் என்ன குறைபாட்டு நோய் வருது அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்ற ஒரு குறைபாட்டு நோய் வருது. ஈறுகளில் ரத்த கசிவு. ஈறுகளில் பார்த்தீங்கன்னா பல்லு இருக்குல்ல, ஈறு, அதில் வந்து ரத்த கசிவு ஏற்படும் ஸ்கர்வி ஏற்பட்டால். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா மலிவு விலையிலே கிடைக்கும், சாப்பிட்லாம். ஆனால் ஆரஞ்சை விட இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெல்லிக்காய்களில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி உள்ளது. 20 மடங்கு அதிகமான விட்டமின் சி எதில் தான் இருக்குது? இந்த ஆரஞ்சை விட நெல்லிக்காயில் தான் இருக்குது. ஆரஞ்சு போய் கேட்டு பாருங்கள், 200 ரூபா ஒரு கிலோ. அதுக்கு நெல்லிக்காயை வாங்கி 10 ரூபா 20 ரூபாயில் வாங்கி சாப்பிட்றலாம். ஸோ ஓகே, அடுத்தது விட்டமின் டி. மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளியின் மூலம் நமது உடலில். ஸோ விட்டமின் டிக்கு ஒன்றும் பண்ண வேணாம். காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெளியில் எழுந்து நின்றிங்கன்னா சூரிய வெளிச்சம் நம்ம உடலில் படும், அவ்வளோதான். அதான் விட்டமின் டி. அது இந்த குறைபாடுனால ரிக்கட்ஸ் வரும். இது வந்து இந்த பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்குன்ற மாதிரி வருது. சரி, ஓகே. ரிக்கட்ஸ் பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்பு. பலவீனமாக எளிதில் வளையக்கூடிய, இதை வந்து விட்டமின் டி வந்து சூரிய ஒளி விட்டமின்னே சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து சூரிய ஒளி விட்டமின். ஓகே, இது முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி 9th பார்த்தோம். விட்டமின் கே இ. இது பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. இதில் முக்கியம் அப்படின்னா மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. மலட்டுத்தன்மை அறிகுறி பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. இது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா பச்சை காய்கறி, தாவர எண்ணெய், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரை. விட்டமின் இ இருக்குது. விட்டமின் கே பார்த்திங்கன்னா அதே பச்சை காய்கறி, தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை, பால் பொருட்களில் இருக்குது விட்டமின் கே. பலவீனமான எலும்பு, பற்கள் போன்றவை. பலவீனமான எலும்புகள் மற்றும் பலவீனமான பற்கள் விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய்.
சிறு காயத்தால் ஏற்படும் அதிக சின்னதாக ஒரு காயம்னாலும் ரத்த கசிவு போய்கிட்டே இருக்கும். ரத்தம் உறையாமைன்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறையாது. ரத்தம் ஒரு ஸ்டேஜில் உறையணும். உறைஞ்சாதான் அந்த இப்போ ஒரு ஏதோ பீங்கான என்னமோ குத்திருச்சு அப்படின்னா ரத்தம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு விட்டமின் கே குறைபாடு இருக்குது. ஸ்டாப் ஆயிரும். ஆனால் நமக்கு விட்டமின் நல்லா தான் நான் சாப்பிட்றோம். விட்டமின் கே குறைபாடெல்லாம் இருக்காது. ஓகே, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். விட்டமின் கேக்கு வந்து அந்த ஈட்டி படத்தில் வந்து அதர்வாக்கு அந்த நோய் இருக்கும். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உண்மை இதை பார்க்கலாம். சூரிய வெப்ப கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கும் களிம்புகள் சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் விட்டமின் டி உற்பத்தியை குறைக்குது. அதுவும் பாருங்கள் 95% குறைக்குது. சூரிய வெப்ப கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த களிம்புகள் பயன்படுத்துகிறாங்கள அவங்களுக்கு விட்டமின் டி உற்பத்தி 95% குறையுது. அப்போ என்ன ஏற்படும்? விட்டமின் டி குறைபாட்டு நோய் தான் ஏற்படும். விட்டமின் டி குறைபாடுனால ரிக்கட்ஸ் தான் ஏற்படும். பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. விட்டமின் டி குறைபாட்டு நோய் தான் ஏற்படும். 95% விட்டமின் டி உற்பத்தியே ஸ்டாப் ஆகுது நம்ம உடம்புல அந்த சன்ஸ்கிரீன் லோஷனால். அது ஒரு வகையான களிம்பு. ஓகே, அடுத்து நம்ம வந்து அடுத்து முக்கியமானது தான் பார்க்க போகிறோம். தாது உப்புகள். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உடம்புக்கு. கீரைகளில் இருக்குது, பருப்புகளில் இருக்குது, முட்டை, பால், மீன், பழங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்து இதில் முக்கியமான ஒன்றுனா இதுதான். இப்போ கால்சியம் பார்த்திங்கன்னா அது முக்கியமான ஒரு தாது உப்பு. அதோட முக்கிய பணி வந்து கால்சியம் நம்ம உடம்புல எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கால்சியம் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வலுவான எலும்பு, வலுவான பற்கள், ரத்தம் உறைதல். ரத்தம் உறையாமைனா அங்கே பார்த்தோம் விட்டமின் கே குறைபாடு. ரத்தம் உறையணும், அதான் ரத்தம் உறைதல். கால்சியம் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பீங்கான் குத்திடுச்சு அப்படின்னாலும் டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் ஸ்டாப் ஆயிரும். ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் நின்றோம். வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், ரத்தம் உறைதல். அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் நம்ம இருக்கிற பாஸ்பரஸ் தாது உப்புகள் இருக்கிற உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வலுவான எலும்புகளும் பற்களும் உள்ள இருக்கும் நமக்கு. அயோடினா தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை செய்யும் நம்ம உடம்புல. இரும்பு சத்து. இரும்பு ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது இரும்பு. இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது அதான் தாதுனாவே கீரை தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், கீரை வகைகள். அப்போ அந்த இரும்பு சத்தில் இரும்பு சத்து தரக்கூடிய கீரைகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மூளை வளர்ச்சியும் இருக்கும். மூளை வளர்ச்சி அவசியம் தானே. ஓகே, அடுத்தது உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியா தான். 80%. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையை வந்து 80% உற்பத்தி பண்ணுறோம். சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. முருங்கைக்கீரையை சீனா அவங்கெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உற்பத்தியே 80% பண்ணுறோம். ஆனால் சாப்பிட்றதில்ல. சாப்பாட்டில் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் மோஸ்ட்லி யாரும் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம். இது எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குது. ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, புரோட்டீனும் இருக்குது. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் இம்முருங்கைக்கீரை வந்து செயல்படுகிறது. முருங்கைக்கீரையில் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம நீர் பார்க்க போகிறோம். நீர் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8 டம்ளராவது குடிங்க. குறைந்தபட்சம் 2 லிட்டராவது டெய்லி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடுனால பல நோய்கள் வரும். பல நோய்கள் வருது. ஊட்டச்சத்து குறைபாட்டால் நோய்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இறப்பும் ஏற்படும். ஓகேவா? இப்போது சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பயங்கரமாக வெயிட்டாக வந்து இருக்காங்க. 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமன் வெயிட்டாக இருக்காங்க. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா குண்டாக இருக்காங்க. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக எண்ணிக்கையில் அந்த உடல் பருமனில் 2வது நாடு நம்ம. சீனா தான் ஃபஸ்ட்டு உடல் பருமனில், 2வது வந்து இந்தியா. 14.4 மில்லியன் குழந்தைகள்
குழந்தைகள் உடல் பருமனாக இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். புரத குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படின்னா, புரதங்கள் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கறல அப்படின்னா கண்டிப்பாக நோய் தான் வரும். என்ன நோய் வருது அப்படின்னா, 2 வகையான நோய் வருது. குவாசியோர்கள் மராஸ்மஸ், குவாசியோர் மற்றும் மராஸ்மஸ் அப்படின்ற 2 நோய் வருது. குவாசியோர் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு, முகம் மற்றும் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு, இதெல்லாம் வந்து குவாசியோருக்கான அறிகுறி. குவாசியோர் நோய் ஏன் வருது? புரோட்டீன் உள்ள உணவை நம்ம சாப்பிடலை, புரோட்டீன்கள் இருக்கிற உணவுப் பொருட்களெல்லாம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா குவாசியோர் தான் வரும். அடுத்தது மராஸ்மஸ் வந்து மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. இதுதான் மராஸ்மஸ், மெலிந்த உடல், மேலே வந்து இந்த உப்பிய வயிறு, வளர்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குவாசியோர்கர். அடுத்தது தாது உப்பு குறைபாட்டால் என்ன வருது? இது வந்து எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒன்று கேட்க மாட்டுறாங்க, பொறுத்துகளில் தான் கேட்குறாங்க, அப்படியே தான் கொடுக்குறாங்க. அப்போ தானே நமக்கு குழப்பம். நம்மளை எந்தெந்த வகையில் குழப்பலாமோ அந்த வகையில் எல்லாத்துலேயுமே குழப்புவாங்க. நானும் பல கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், இந்த வந்து சிங்கிளாக வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டுறாங்க, அப்படியே பொறுத்துகளில் தான் கேட்குறாங்க. அடுத்து ஒரு நோய், இந்த பாக்டீரியா நோய், வைரஸ் நோயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படித்தான். சயின்ஸ் படிக்கிறதே பெரிய கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஒரு கொஸ்டின் நான் எப்படியாவது ஆப்ஷனை ஒமிட் பண்ணி போட்டுடலாம் பார்த்தா அவங்க கேட்குறதே பொறுத்துக்க தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ கால்சியம் பாருங்கள். அதனால் கால்சியம் குறைபாடு, கால்சியம் உள்ள உணவுப் பொருட்களாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா ரிக்கெட்ஸ் நோய் வரும், ரிக்கெட்ஸ் வரும். பாஸ்பரஸ் உள்ள உணவுப் பொருளை நம்ம சாப்பிடல அப்படின்னா ஆஸ்டியோமலேசியா அப்படின்ற ஒரு வகையான நோய் ஏற்படுது. அயோடின் குறைபாட்டால் கிரிட்டினிசம், குழந்தைகளில் கிரிட்டினிசமும், பெரியவர்களில் மிக்சிடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து முன்கழுத்து கல்லணை கொடுத்துட்டாங்க, ப்ராக்கெட்டில் மிக்சிடிமா அப்படின்னு எழுதிக்கங்க. குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் வரும், குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் வரும் அயோடின் குறைபாட்டால். அதே மாதிரி பெரியவர்களுக்கு முன்கழுத்து கல்லணை, இந்த கழுத்து வந்து பெருசாக இருக்கும். அடுத்து இரும்பு சத்து குறைபாட்டினால அனிமியா, இரத்த சொகை வரும். இரும்பு சத்து குறைபாட்டினால இரத்த சொகை வருது. அடுத்து உடற்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சி என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட ஓய்வும் அவசியம். நல்லா தூங்கணும், ஓகேவா? ஓரளவு தூங்கணும், நம்ம இப்போ படிக்கணும், ஓகேவா? அடுத்தது பெஞ்சமின் பிராங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனின், இது நமக்கு தேவையில்லை, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் கொடுக்குறேன். ஒரு மனிதனின் உடல் நலனுடன், ஒரு மனிதனை உடல் நலனுடனும் வளமுடனும் அறிவுடனும் வைக்குதான். சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை அந்த சீக்கிரம் படுக்க சென்றலாம், ஆனால் அதிகாலை காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்ற கஷ்டம் வந்து எல்லாருக்குமே கஷ்டம் தான், இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்குமே வந்து காலையில் எழுந்திரிக்கிறது பயங்கர கஷ்டம். ஓகே, அப்படி பண்ணணும் அப்படின்னா உடல் நலமாகவும் இருக்கலாமா, வளமாகவும் இருக்கலாமா, அறிவோடையும் இருக்கலாமா. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பெஞ்சமின் பிராங்கின் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறைகளை தான் தூய்மைன்னு சொல்கிறாங்க. உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை தான் என்ன அப்படின்னா தூய்மை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த பாக்டீரியா வைரஸ், இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லுவாங்க. அந்த ஓஆர்எஸ் கரைசல் வேறு ஒன்றும் இல்லை, அது வாந்தி அதிகமாக போகுது, வாமிட் பண்ணுறோம், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே வெளியில் போயிடும். அப்படி நீர் நீர் வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு பாதிப்பு தானே. அதனால் என்ன அப்படின்னா அந்த டைமில் இந்த ஓஆர்எஸ் கரைசலை கொடுப்பாங்க. ஓஆர்எஸ் கரைசல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, உப்பும் சீனியும் கலந்து கொடுக்குறாங்களா, அதுதான் ஓஆர்எஸ் கரைசல். ஒரு சின்ன பாக்கெட்டில் இருக்கும். அதிக நீர் வெளியேறுவது தீவிர உடல் பிரச்சனையை உருவாக்கும். ஆக்சுவலாக அந்த ஓஆர்எஸ் கரைசலை கண்டுபிடிச்சிட்டு இப்போ தான் லாஸ்ட்டு 2022 தான் இறந்துருப்பார். அவர் பேர் மகலானோபிஸ் அப்படின்ற மாதிரி தான் அவரோட நேம் வந்து வரும். ஓகே. வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை சீரற்று போகும். அதிக நீர் வெளியேறுவது தீவிர உடல் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த ஓஆர்எஸ் கரைசலை அடிக்கடி பருக வேண்டும். ஓஆர்எஸ் கரைசலை நம்ம குடித்தோம் அப்படின்னா சரியாயிரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுண்ணுயிரி. இந்த நுண்ணுயிரிகள் கண்ணுக்கே தெரியாது, ஆனால் பல நோய்களை வந்து ஏற்படுத்தும். சீதபேதி, பற்சொத்தை,
சேற்றுப்புண் இந்த காலில் வரும் பாருங்கள், சேற்றுப்புண், பொடுகு, இது எல்லாமே வந்து எதனால் வருது அப்படின்னா நுண்ணுயிரிகளால் வரும். கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரிகள் எது அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? பாக்டீரியாவை நம்ம பார்க்க முடியுமா? கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனால் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்தது வந்து பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி தான் என்னது? பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து உட்கரு இருக்காது. செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் தான் அதில் இருக்கும். செல் சவ்வு இருக்கும். செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் தான் எதில் இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவில் வந்து இருக்குது. ஓகே, இதனால் பல பாதிப்புகள் தான் ஏற்படுது. ஓகே, அதை அடுத்தது ஒரு பாக்ஸ் இருக்குது. நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடற்செயலியல் நிகழ்வு தான். டைப்பிக்கல் மிஸ்டேக்கோல அவங்களும். நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடற்செயலியல் நிகழ்வு. கோளாறு என்பது உடற் செயல்பாடுகளில் ஏற்படும், நம்ம உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை தான் கோளாறு. நோய்க்கும் கோளாறுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை தான் நான் சொன்னேன். இதையே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கேட்க மாட்டாங்க, பொறுத்துகளில் தான் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, இதுவும் கேட்டாங்க. அங்கே தாது உப்புகள் குறைபாட்டால் ஒரு பாக்ஸ் சொல்லியிருப்பேன், அதுவும் கேட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலரா, வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா எதனால் வந்து அந்த நோய்கள்லாம் வருது அப்படி? இதெல்லாமே பாக்டீரியாவால் பரவும் நோய் தான். காலரா, வயிற்றுப்போக்கு ரெண்டுமே வந்து அசுத்தமான நீரை நம்ம குடித்தோம், அசுத்தமான நீர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும்? காலராவும் வயிற்றுப்போக்கும் ஏற்படும். அசுத்தமான தண்ணியை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? எங்கே போய் விடும்? காலராவில் தான் விடும், ப்ளஸ் வயிற்றுப்போக்கு. அடுத்தது இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். ஓகேவா? அதனால் நிமோனியா மற்றும் காய்ச்சல் ஏற்படும். பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள், இதனால் வந்து கக்குவான் மற்றும் டெட்டனஸ் வந்து ஏற்படுது. இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். இது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு இப்போ நிமோனியா ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு, அவங்ககிட்ட இருந்து அவங்க தும்மும் போது அந்த காற்று திவலையை நானும் சுவாசித்தேன் அப்படின்னா எனக்கு நிமோனியா வரும். அதே மாதிரி தான் காச நோயும் அப்படி தான் இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும், கன்ஃபார்ம் வரும். பக்கத்தில் இருந்து அந்த காற்று வழியாக வந்து அதை நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னா வந்துடும். அதான் காற்றின் மூலம் பரவும் நோயின்னு சொல்லுவாங்க. படிச்சிருப்போம், காற்றின் மூலம் பரவும் நோய், நீரின் மூலம் பரவும் நோய். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது அசுத்தமான உணவு மற்றும் நீர்னால் டைபாய்டு மற்றும் காய்ச்சல் வருது. டைபாய்டு, அசுத்தமான நீர்னால் காலரா, வயிற்றுப்போக்கு ரொம்ப 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 முக்கியம். அசுத்தமான நீர்னால் காலராவும் வயிற்றுப்போக்கும் வரும். அசுத்தமான உணவு அப்படின்னா டைபாய்டும் காய்ச்சலும் வருது. அடுத்தது வைரஸ் பார்க்க போகிறோம். வைரஸ் என்பது தொற்று ஏற்படுத்தக்கூடிய காரணி. புரத உரையால் சூழப்பட்டு நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. அங்கே பாக்டீரியாவில் நியூக்ளிக் இருக்காது, உட்கருவே இருக்காது. பட் இங்கே வைரஸில் உட்கரு இருக்கும். அதோட படமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், உட்கரு இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே வந்து பாதிப்படைய செய்யும். இப்போ வந்து ஒரு வைரஸ் வந்து மற்றொரு செல்லுக்குள்ளே புகுந்து அதையும் வந்து பெருக்கமடைய செய்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். யாரையும் விட்டு வைக்காது. உயிருள்ள செல்களுக்குள் புகுந்து அச்செல்லின் ஆக்கக்கூறுகளை பயன்படுத்தி பெருக்கமடைய செய்யும். 1 2 ஆக்கும், 2 3 ஆக்கும், கடைசியில் ஆளை க்ளோஸ் ஆக்கிரும். வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படைய செய்து மாற்றமடைய செய்து நோய்களை ஏற்படுத்துகிறது. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால், ஒரு வைரஸ் கொரோனா ஆர்என்ஏ தான், டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்ரோ வைரஸ். வைரஸால் உருவாகும் நோய் வந்து சாதாரண சளி, கல்லீரல் ஒவ்வாமை, இளம்பிள்ளை வாதம், தட்டம்மை, இன்ஃப்ளூயன்ஸாவோட பல வகைகள் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு சமீபத்தில். அடுத்து சின்னம்மை, பெரியம்மை எல்லாமே வந்து, பெரியம்மை வந்து 1983 ஒழிக்கப்பட்ட ஒரு நோய். சின்னம்மையோட வேக்சின் தான் பார்த்திங்க அப்படின்னா குரங்கம்மைக்கு பயன்படுத்தினாங்க. எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருப்பேன், மெயின்ஸ் டைமில் வந்து குரங்கம்மை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ ஓகே, இதெல்லாமே வைரஸால் பரவும் ஆந்த்ரோபாக்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாக்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது தான் இது எல்லாமே. ஓகே, அடுத்தது நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நமது உடலின் தசைகள் உருவாக்கத்திற்கு புரதம் முக்கியம். தசைகள் உருவாக்கத்திற்கு என்ன முக்கியம் அப்படின்னா
புரதம் முக்கியம். ஸ்கர்வி குறைபாட்டினால ஸ்கர்வி வந்து எந்த விட்டமின் குறைபாட்டால் வரும் அப்படின்னா விட்டமின் சி குறைபாட்டால் வரும். கால்சியம் எந்த வகைனா கால்சியம் வந்து தாது உப்பு. நாம் உணவில் பழம் காய்கறி சேர்த்து கொள்வதால் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். விட்டமின்ஸ் மற்றும் பழம் காய்கறி அப்படின்னாவே விட்டமின் தான். விட்டமின் மற்றும் தாது உப்புகள் உள்ளது. ஆப்ஷன் சி பழம் காய்கறினால். பாக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர். புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், விட்டமின் பி பெரிபெரி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ், விட்டமின் டி வந்து மலட்டுத்தன்மை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த அசுத்தமான நீர்னால் என்ன வருது, அசுத்தமான உணவுனால் என்ன வருது நோய் வருது, கால்சியம் குறைபாட்டால் என்ன வருது, அதுக்கப்புறம் என்னது பாக்டீரியா நோய், வைரஸ் நோய், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? முக்கியமான ஒரு லெசன். 6th புக்கு தான், ஆனால் கொஸ்டின் ஏறியாது. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் வேறு நெக்ஸ்ட் இயர் வந்து வரப்போகுது. ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஒரு பேப்பர் வந்து ஃபுல்லாக சயின்ஸ் தான், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் சயின்ஸ் வீடியோவை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்தளவு நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா? புக்கு இருந்தாலும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.